Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சந்தை விலை மாற்றங்கள், காலநிலை பாதிப்புகளால் தமிழக விவசாயிகள் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் வேளாண் பட்ஜெட் இருக்க வேண்டும் என வேளாண் ஆய்வாளர் கோபிநாத் தெரிவித்துள்ளார். இந்த வேளாண்மை பரவலாக இருக்கிறதுனால அது கிராப்பாக இருக்கட்டும், கிராப்லேயே பல்வேறுபட்ட பயிர் வகைகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு இப்போது கால்நடை துறையாக இருக்கட்டும், இல்லை மீன்வளத்துறையாக இருக்கட்டும், இது பரவலாக இருக்கிறதால காலநிலை மாற்றம் போன்ற சில மாற்றங்களினால் நம்மளுக்கு பெருமளவில் பாதிப்படையுது. இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழக வேளாண்மையில் இருக்கின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் 90% மேலே சிறு குறு விவசாயிகள். அவர்களால் பேரளவில் வர்ற இழப்பை தாங்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. அதே வேளைகளில் இந்த விவசாயிகள் வேளாண்மை இல்லாமல் ஏனைய துறைகள்லையும் அவங்களோட வருமானத்திற்காக செல்றாங்க. அவங்க இப்போ கூலி ஆட்களை போவாங்க, இல்லை வேற சின்ன சின்ன பிஸ்னஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இன்றைய தமிழக வேளாண்மை அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தேவைப்படுது. நீங்க ஒரு ஆல்டர்னேட் ஃபார்மிங் சிஸ்டம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஆல்டர்னேட் ஃபார்மிங் சிஸ்டம் வரும்போது அரசாங்கத்திலிருந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான இல்ல சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல இந்த விவசாயிகளுக்கு வருகின்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேணும். அது திட்டங்கள் மட்டும் கிடையாது. அந்த திட்டங்கள் மீது அரசாங்கம் கொண்டு வருகின்ற அந்த திட்டங்களுக்கான செலவுகள் முக்கியமாகப்படுது. ஒவ்வொரு திட்டங்களுமே ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளை நன்மை தரக்கூடியதா அந்த திட்டங்கள் முதல் வருடத்திலிருந்து செயல்படுறதை உறுதி செய்ய வேண்டியதா இருக்கு. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.